இங்க ஒரு ஸ்கூல் டீச்சரை அந்த ஊர்ல இருக்க ரவுடி பசங்க எல்லாம் சேர்ந்து செவுத்துல தப்பா வரைஞ்சு வச்சிடறானுங்க. அந்த டீச்சரை லவ் பண்றவர் தான் அதெல்லாம் பெயிண்ட் ஊத்தி அழிப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க குளிக்க போகும்போது கூட ஒரு சின்ன பையன் வந்து எட்டி பார்த்துட்டு இருப்பான். உடனே அவன் அங்க இருந்து திட்டி அனுப்பிடுறாங்க. அடுத்த நாள் டீச்சர் ஸ்கூல்ல பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஊரோட பணக்கார மைனர் சிமிட்டி மூட்டை அடுக்க இடம்லன்னு சொல்லி கிளாஸ்லயே வந்து சிமிட்டி மூட்டையை போட்டுறாரு. இது என்ன உங்க அப்பா வீட்டு இடமான்னு சொல்லி மைனரை டீச்சர் கண்ணத்திலே அரைஞ்சிடறா. உடனே மைனர் போய் அவங்க அண்ணன்ட்ட சொல்லிடுறான். அவன் பிளான் பண்ணி நைட் டைம்ல டீச்சர் ஸ்கூலுக்கு வர வச்சு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி எரிச்சு விட்டுட்டு நிர்வாணமாக்கி இங்கேயே கடந்து சாவடின்னு சொல்லிட்டு போயிருவான். அந்த டைம்ல கடவுள் மாதிரி இவங்களை லவ் பண்றவரு ஸ்கூலுக்கு பெயிண்ட் அடிக்க வராரு. இவங்களை பார்த்தோன்னே அவரோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொடுத்து காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. இந்த விஷயம் ஹீரோயினோட தம்பிக்காரனுக்கு தெரிய வர அவன் செம்ம கோவத்துல மைனர் அடிக்கிறதுக்காக போவான். ஆனா இவனையும் மொட்டை அடிச்சு அவமானப்படுத்தி விட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸ் கொடுக்கலான்னு போனா மைனருக்கு பயந்து யாருமே கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்க மைனர் வீட்டு முன்னாடியே போராட்டம் பண்றாங்க. மேலிடத்துல இருந்து பிரஷர் வந்ததுனால போலீஸ் மைனரை கூப்பிட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிடறாரு. என்னையே மன்னிப்பு கேட்க வச்சிட்டலன்னு சொல்லி ஹீரோயின் நைட்டு சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது மைனர் ஹீரோயினை கடத்தி ஏரியில முழுகடிச்சு சாகடிச்சிடறான். இதுக்கு மேல இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊர் மக்களும் ஹீரோயினோட தம்பியும் சேர்ந்து அவனை போட்டு சம்மடி அடிச்சு இவனை சாதாரணமா கொல்லக்கூடாது, காலம் ஃபுல்லா இவன் வலியை அனுபவிச்சு சாகணும்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சு ஊர் மக்கள் முன்னாடி பல வருஷமா ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சு அவங்க அக்காவை கொன்னதுக்கு சரியான தண்டனையை கொடுத்துறான்.